டெஸ்ட் கிரிக்கெட்டில் மிகவும் உறுதியான மற்றும் மதிப்புமிக்க வீரர்களில் ஒருவராக போற்றப்பட்ட தேஸ்பஜ் புஜாரா அனைத்து விதமான கிரிக்கெட்டுகளில் இருந்தும் ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் ராஜ்கோட்டைச் சேர்ந்த புஜாரா 2010 ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக அறிமுகமாகி 103 டெஸ்ட் போட்டிகளில் 7195 ரன்களை குவித்துள்ளார். டிராவிட் லக்ஷ்மனுக்கு பிறகு எதிரணிகளை திணறடித்த திறமையான பேட்ஸ்மேன் என்றால் அது புஜாராவாகத்தான் இருக்க முடியும். இந்திய டெஸ்ட் அணிக்கென்றே உருவெடுத்தவர் என்பது போன்ற சிறப்பை பெற்ற புஜாரா இதுவரை 19 சதங்களையும் 35 அரை சதங்களையும் விளாசியுள்ளார். அதிகபட்சமாக ஒரு டெஸ்டில் 206 ரன்களை குவித்துள்ளார். 2018-19 முதலாக இந்திய அணி ஆஸ்திரேலியாவில் டெஸ்ட் தொடரை வென்றதில் புஜாராவின் பங்களிப்பை ரசிகர்கள் யாரும் அவ்வளவு எளிதில் மறந்திருக்க முடியாது. அந்த தொடரில் 3 சதங்கள் உட்பட 521 ரன்களை குவித்து இந்தியாவின் வெற்றியில் முக்கிய பங்காற்றினார். ஆஸ்திரேலிய மண்ணில் பார்டர் கவாஸ்கர் கோப்பையை இந்தியா அடுத்தடுத்து கைப்பற்றிய போதும் அணியின் முக்கிய வீரராக புஜாரா திகழ்ந்தார். டெஸ்ட் கிரிக்கெட்டில் அதிக ரன் குவித்த இந்திய வீரர்கள் வரிசையில் 8வது இடத்தில் புஜாரா இருக்கிறார். ஒருநாள் போட்டிகளை பொறுத்தவரை 5 போட்டிகளில் 51 ரன்களை புஜாரா சேர்த்துள்ளார். இந்தியா ஜெர்சியை அணிந்து களமிறங்கிய ஒவ்வொரு தருணத்தையும் வார்த்தைகளால் விவரிக்க முடியாது என்று தனது சமூக வலைதள பதிவில் புஜாரா நெகிழ்ச்சியை பகிர்ந்துள்ளார். எல்லா நல்ல விஷயங்களுக்கும் ஒரு நாள் முடிவிருக்கும், ஆதரவளித்த அனைவருக்கும் நன்றி என்றும் புஜாரா அதில் குறிப்பிட்டுள்ளார். கடைசியாக ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக 2023 ஓவலில் நடைபெற்ற உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் ஆடியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.